போலி சோலார் கம்பெனிகள். அதாவது இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாலும், அதுல சில கம்பெனிகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபேக்கான கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாத கம்பெனிகள் சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் கட்டுக்கதை மட்டும் இல்லைங்க. என்னோட ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சிசிடிவி டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட மெட்டீரியல் எடுக்கிற ஒருத்தர், நானும் சோலார் பண்ணிட்டு இருக்கேன். சோலார் சம்பந்தமா யாராவது இருந்ததுன்னா எனக்கு ரெஃபரல் கொடுங்கன்னு கேட்டாரு. இந்த விஷயத்தை அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது, இந்த கம்பெனி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு வெண்டாரா இருக்காங்களா அப்படின்றத எம்என்ஆர்இ போர்ட்டல்ல செக் பண்ணோம். ஆனா இல்ல. பட் இவங்க இதை எப்படி பண்றாங்கன்னா, ஏற்கனவே ரிஜிஸ்டர்டு வெண்டாரா இருக்க ஒரு கம்பெனியோட டைப் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஆர்டர் எடுத்துட்டு பில்லிங் வந்து ரிஜிஸ்டர்ட் வெண்டார் மூலமா மட்டும் பண்ணிக்கிட்டு எக்ஸிகியூஷன் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் இவங்க பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் நடந்தது ரிஜிஸ்டர்டு கம்பெனி மூலமா நடந்திருக்கு. அதாவது இன்வாய்ஸ் அவங்க பேர்ல வந்திருக்கு. ஆனா எக்ஸிகியூஷன் பண்ணது ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த மாதிரியான கம்பெனிகள் லைக் ஆர்ஓ பண்றவங்க, யூபிஎஸ் பேட்டரி பண்றவங்க, சிசிடிவி பண்றவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ள வந்து இதை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் நினைச்சு பண்றதுல என்ன பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கோர் டெக்னிக்கல் நாலேஜ் அவங்க கிட்ட இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, கவர்மெண்டோட ப்ரோட்டோகால் இது வரைக்கும் சோலார் சிஸ்டத்துல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கணும் அப்படின்ற கிளாரிட்டி அவங்க கிட்ட இருக்காது. ஸோ கஸ்டமர் நெகோஷியேட் பண்ணும்போது அந்த காசுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்றதான் அவங்களோட பிரைம் மோட்டிவா இருக்கும். இது வந்து யூபிஎஸ், ஆர்ஓ, தென் சிசிடிவி பண்ற எல்லாரையும் நான் தப்பு சொல்றது கிடையாதுங்க. இதுல சோலார் கம்பெனியாக எங்களை விட இன்னுமே சூப்பரா டெக்னிக்கல் நாலேஜோட பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்கலாம். பட் அதோட பர்சன்டேஜ் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. இதனால யாருக்கு பெரிய லாஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கஸ்டமருக்கு தான். ஏன்னா இவங்க பட்ஜெட் வைஸ்ல நமக்கு ஒரு கம்பெனி கிடைக்கிறாங்க, இவங்களும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு பிளைண்டா அவங்கள நம்பி ஆர்டர் கொடுக்கும்போது ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சர்வீஸ்ன்னு வரும்போது இன்வாய்ஸ் பண்ண கம்பெனி அதை அட்ரஸ் பண்றதா, இன்ஸ்டாலேஷன் பண்ற கம்பெனி அதை அட்ரஸ் பண்றதா அப்படின்ற டவுட்ஸ் வரும். ஆனா இதை யாரை அஃபெக்ட் பண்ணும்னா, சோலார் இன்ஸ்டால் பண்ண கஸ்டமரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சோலார் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 30 வருஷம் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாரண்டி கிடைக்குது. அப்ப அந்த 30 வருஷம் ப்ராடக்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரணும்னா, ஒரு நல்ல டெக்னிக்கலான கம்பெனியை நீங்க அனலைஸ் பண்ணி போடுங்க. இவங்க கிட்ட தான் போடுங்கன்னு நான் மென்ஷன் பண்ணல. நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து போடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும்.